அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டார் போலீஸ் அகாடமி. நம்பர் 1 போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் டிஎன்யூஎஸ், ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இன் பேங்கிங். ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், ஈவேரா பெரியாரின் 50வது நினைவு தினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ்ல நம்ம பார்க்க வேண்டியது, ஸோ அவர் என்னைக்கு பிறந்தாரு அப்படின்றது தான். 17 செப்டம்பர் 1879 வந்து பிறந்திருக்காரு. ஸோ பெரியார் இறந்தது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 24, 1973. ஸோ அதனால இந்த இயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ பார்த்து வச்சுக்கணும். ஸோ டிசம்பர் 24 தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரோட 50வது நினைவு தினம் வந்து நம்ம அனுசரிச்சிருக்கோம் அப்படின்றது தான் இந்த நியூஸ். ஸோ செகண்ட் நியூஸ், பெருமழையில் இருந்து காப்பாற்றிய ஸ்பாஞ்ச் பூங்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த ஸ்பாஞ்ச் பூங்கா எல்லாமே வந்து எந்த ஊரில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிரேட்டர் சென்னை கார்பரேஷன். ஸோ அந்த சென்னையில் தான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை முனிசிபல் கார்பரேஷனில் தான் வந்து இந்த ஸ்பாஞ்ச் பார்க் எல்லாமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நியூஸ் பற்றி இங்கே பார்க்கலாம். நம்ம முன்னாடியே சொன்னோம், கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் பார்க்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா தொண்டையார்பேட்டில் ஆரம்பிச்சது. தொண்டையார்பேட் வந்து எங்கே இருக்குன்னா நார்த் சென்னையில் இருக்குது. ஸோ எதுக்கு இந்த ஸ்பாஞ்ச் பார்க் அப்படின்னா, டு டேக்கிள் த ஃப்ளட்டிங், அதாவது மழைக்காலத்தில் அந்த தண்ணி தேங்கி இருக்கிறத வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் பார்க் அப்படின்றது இருக்குது. ஸோ இதில் எவ்வளோ ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 50 கோடி. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்கீமுக்கு கீழே இந்த ஸ்பாஞ்ச் பார்க் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிங்கார சென்னை 2.0 அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நியூஸில் வெள்ள பாதிப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை நேரில் ஆய்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரிய வேண்டியது, இந்த மிக்ஜாம் புயல் அப்படின்றது வந்து யார் பெயரிட்டு இருக்காங்க அப்படின்னா மியான்மர். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. ஸோ என்டிஎம்ஏ அட்வைசர் வந்து யார், அதாவது சென்ட்ரல் கமிட்டி மூலிமா நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து வந்து ஒரு அட்வைசர் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அவர் வந்து யாருன்னா குணால் சத்யார்த்தி. ஸோ இந்த குணால் சத்யார்த்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்த ஃப்ளட்டை வந்து பார்வையிடுறதுக்காக வந்திருந்தாரு. இந்த கேபி சிங் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ஸோ அந்த இடத்துலலாம் வந்து ஃப்ளட் ஏற்பட்டுச்சு இல்லையா, அதுக்கு சென்ட்ரல் கமிட்டிலேருந்து வந்த ஒரு பர்சன் இவர் தான். சரிங்களா? ஸோ இவரோட தலைமையில தான் வந்திருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில், செங்கடலில் 25 இந்திய மாலுமிகளுடன் பயணித்த கப்பல் மீது தாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே தேவையான நியூஸு ஹவுதி. சரிங்களா? இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னா ஏமன். சரிங்களா? YEMEN, ஏமன் நாட்டை சேர்ந்தவர்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் மூலிமா வந்து இந்த அரபிக்கடலில் இருக்க அந்த கப்பலை வந்து ட்ரோன் மூலிமா தாக்குனாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த தாக்குறப்போ இந்தியாவிலேருந்து 2 கப்பல் வந்து இங்கே வந்து போச்சு. அந்த கப்பலோட நேம் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து விக்ரம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா INS மர்மகோவா அப்படின்ற இந்த 2 கப்பல் தான். இந்த INS மர்மகோவா அப்படின்றது ஒரு நேவியோட நியூ கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர்னு சொல்கிறாங்க. அதாவது வழிகாட்டப்பட்ட ஏவுகணை அழிப்பான் அப்படின்றது தான் இதோட பேர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா INS மர்மகோவா வந்து போச்சு. அதே மாதிரி INS விக்ரம், இங்கே வந்து விக்ராந்த் இல்லை விக்ரம் அப்படின்ற அந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த INS விக்ரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கோஸ்ட் கார்டோடது INS விக்ரம். இந்த INS மர்மகோவா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வழிகாட்டப்பட்ட ஏவுகணை அழிப்பான். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து செகண்ட், மர்மகோவான்றது செகண்ட் கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் அப்படின்றது. ஸோ இது வந்து ப்ராஜெக்ட் 15B கீழே தான் வரும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் மிசைல் டெஸ்ட்ராயர் எது அப்படின்னா விசாகப்பட்டினம். தேர்டு மிசைல் டெஸ்ட்ராயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடுத்து அந்த நியூஸில் பார்ப்போம், அது எது அப்படின்னா INS இம்பால். சரிங்களா? ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நியூஸ் ஒன்றும் இல்லை, நம்ம இதை ஆல்ரெடி பார்த்தது தான். இந்திய மல்யுத்த சம்மேளன புதிய நிர்வாகிகளுக்கு மத்திய அரசு தடை விதிச்சிருக்காங்க. ஸோ என்னன்னா, அந்த ரெஸ்லிங்கில் இருந்த வின் பண்ண அந்த பர்சன்ஸ் எல்லாருமே, ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட மெடல்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் வந்து நாங்கள் திரும்பி தரோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னா அந்த பிரிஜ் பூஷன் அவரும், அதுக்கப்புறம் வந்து சஞ்சய் குமார் சிங் அவரோட இஷ்யூ தான். ஸோ அவங்க 2 பேரும் வந்து
அதாவது பிரிஜ்பூஷன் சிங் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிறைய சைல்டு வந்து அப்யூஸ் பண்ணதா அவர் மேலே கேஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால அவரோட ஆதரவாளர் தான் இந்த சஞ்சய் குமார் சிங்கும் அப்படின்றனால தான் இந்த மல்யுத்த வீரர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கின அவார்ட்ஸ் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி நேற்று நியூஸில் இருந்துச்சு. ஸோ அதை தான் இங்கேயும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள். ஸோ இது வந்து நமக்கு மெயின்ஸ் முக்கியமானது தான். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னா ஏமன் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சதுன்னா போதும். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில் டிசம்பர் 30 கோவை பெங்களூரு வந்தே பாரத் ரயில் சேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரதமர் மோடி அவர்கள் வந்து திறந்து வைக்கிறார் அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில் விமான நிலைய புதிய முனையத்தை வந்து யார் திறந்து வைக்கிறாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்மளோட பிஎம் தான். ஸோ எந்த இடத்துல வந்து விமான நிலைய புதிய முனையம் வந்து திறந்து வைக்கிறாரு அப்படின்னா திருச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல உணவுப் பொருட்கள் விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ்ல நம்ம பார்க்கணும்னா சிபிஐ அப்படின்னு சொல்றது. ஸோ சிபிஐ அப்படின்னா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சில்லறை பணவீக்க குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா குறைய தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6.8% என்ற உச்சத்துலேருந்து இப்போ குறைய தொடங்கியிருக்கு. ஸோ அக்டோபர் மாதத்தில் இது வந்து 4.87% இருந்த சில்லறை பணவீக்கம் உணவுப் பொருட்கள் வெளியேற்றத்தால் 3 மாதங்களில் இல்லாத அளவாக நவம்பரில் 5.55% அதிகரித்தது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ மக்கள் எல்லாருமே பயன்பெறணும் அப்படின்றதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு பிராண்டில் வந்து நேம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பாரத் பருப்பு. ஸோ இது வந்து 60 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. பாரத் ஆட்டா. ஸோ இது வந்து 27 ரூபா 50 பைசா இதுக்கு வந்து விற்பனை செய்கிறாங்க. அதே மாதிரி பாரத் ஆர்கானிக்ஸ், அதாவது இந்த இயற்கை உரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாரத் ஆர்கானிக்ஸ் அப்படின்ட்டு இந்த பிராண்டில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்துச்சு, பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில் நல்லாட்சி தினம் அரசு ஊழியர்களுக்கான பயிற்சி திட்டங்கள் இன்று தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம நிறைய ஸ்கீம்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன போர்ட்டல் இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 25 இது வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா குட் கவர்னன்ஸ் டே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, நல்லாட்சி தினம் அப்படின்றது. ஸோ இது யாரோட பர்த்டேவாக வந்து நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களோட பர்த்டேவை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குட் கவர்னன்ஸ் டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா IGOT அப்படின்ற ஒரு ஒருங்கிணைந்த அரசு இணையதள பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கிலீஷில் அதுதான் இன்டகிரேட்டட் கவர்மெண்ட் ஆன்லைன் ட்ரைனிங் அப்படின்றது தான் IGOTயோட எக்ஸ்பான்ஷன். ஸோ இது வந்து IGOT கர்மயோகி தளத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கர்மயோகி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா IAS அவங்களுக்கு எல்லாமே வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த IGOT கர்மயோகி அப்படின்றது இந்த ஸ்கீமு. ஸோ நெக்ஸ்ட் விகாஸ் திட்டம். ஸோ இந்த விகாஸ் திட்டம் அப்படின்றது மத்திய தலைமை செயலகத்தில் நடுத்தர மற்றும் நிர்வாக அரசு ஊழியர்களின் திறனை வந்து மேம்படுத்துறதுக்காக தான் இந்த விகாஸ் திட்டம் அப்படின்றதையும் வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல ட்ரோன் பயன்பாட்டால் வேளாண் வருவாய் அதிகரிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கே தெரியும் ஏன் அப்படின்னா இந்த ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி ஃபெர்டிலைசர் எல்லாமே ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க இப்போ எல்லாமே. ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து வேளாண் வருவாய் வந்து அதிகரிக்கிறதுக்கும் ஒரு காரணமாகவும் இருக்கு. ஸோ இங்கே பாருங்க, திரவ உரங்களை பயன்படுத்துவதால் விவசாயிகளின் வாழ்க்கை தரமும் மேம்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல 140 கோடி பேரும் தற்சார்பை எட்டுவதை இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம பார்க்க வேண்டியது பிரதமரின் சாலையோர வியாபாரிகளுக்கான தற்சார்பு நிதி அப்படின்ற இந்த ஸ்கீமு. ஸோ இது வந்து என்ன ஸ்கீம்ன்றது உங்களுக்கு தெரியணும். PM ஸ்வாநிதி. சரிங்களா? PM ஸ்வாநிதி அப்படின்ற ஒரு ஸ்கீமு. ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா 2020 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா தெருவோரத்தில் இருக்க வியாபாரிகளை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ்க்கு கீழே வருது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது மினிஸ்ட்ரி கேட்பாங்க. அதே மாதிரி இந்த ஸ்கீம் எந்த வருஷம் லான்ச் பண்ணதுன்னு கேட்பாங்க. 2020 மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல ஜம்மு காஷ்மீர் மாணவர்களுடன் பிரதமர் கலந்துரையாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இளைஞர்களுக்காக நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இங்க பாருங்க, இளைஞர்கள் பரிமாற்றம் என்ற மத்திய அரசின் புதிய திட்டத்தின் கீழ் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த 250 மாணவர்கள் தில்லி, ஜெய்ப்பூர், ஆஜ்மீர் பகுதிகளை பார்வையிட்டு வருகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா 2040 வளர்ச்சி அடைந்த பாரதம் அப்படின்ற இந்த ஸ்கீமும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லான்ச் பண்ணதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு பர்சனை பற்றி பேசியிருக்காங்க. யாரு அப்படின்னா ஷீதல் தேவி. ஸோ இந்த ஷீதல் தேவி அவங்க யாரு அப்படின்னா இவங்க வந்து வில்வித்தை போட்டியை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு வந்து 2 கையுமே இல்லை. ஆனால் இருந்தாலும் இவங்க வந்து கை இல்லாமே வந்து அந்த போட்டியில வந்து வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வேற எதை பற்றியெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னா சந்திராயன் 3 அதுக்கப்புறம் ஆதித்யா L1 மிஷன் பற்றியெல்லாம் பேசியிருக்காரு. ஸோ இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இளைஞர்களுக்காக ரீசெண்டாக என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்தாரு அப்படின்னா எனது இளைய பாரதம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2047 வளர்ச்சி அடைந்த பாரதம் அப்படின்ற இந்த ஸ்கீமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு வந்திருக்கிறது இளைஞர்கள் பரிமாற்றம் அப்படின்ற இந்த ஸ்கீம். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூத்துக்காக கொண்டு வந்த ஸ்கீம் ரீசெண்டாக, அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாசத்துல இந்த 3 ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க யூத்ஸ்க்காக. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல உள்நாட்டில் கட்டப்பட்ட INS இம்பால். ஸோ இப்போதான் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ப்ராஜெக்ட் விசாகப்பட்டினம், செகண்ட் வந்து INS மர்மகோவா, தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா INS இம்பால். ஸோ இந்த 3 வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கணும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறதெல்லாம் தேவையில்லை. ஸோ இந்த எந்த ஷிப் ஓடுது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சதா போதும். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல வரலாறு படைத்தது இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக முதல் டெஸ்ட்ல வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ். ஸோ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நியூஸ். ஸோ இந்த நியூஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்தியாவோட கோல் ப்ரொடக்ஷன் வந்து 100 பில்லியன் டன்ஸை வந்து தாண்டி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நியூஸ் நம்ம பார்த்தோம்னா DTEA அப்படின்னு சொல்ற டெல்லி தமிழ் எஜுகேஷன் அசோசியேஷன். ஸோ இது வந்து ஆரம்பிச்சது 1923ல. ஸோ இப்போ வந்து 100 வருஷம் வந்து நிறைவேறிடுச்சு. அதுக்காக தான் வந்து நேற்று செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். தேசிய நுகர்வோர் தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 24. ஸோ இதுவே வந்து மார்ச் 15 வந்து என்ன டேட்டா வந்து கொண்டாடுறோம் அப்படின்றது தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ். சால்ட் அண்ட் பெப்பர் என்ற தனது படைப்பிற்காக 2023ஆம் ஆண்டிற்கான ரவீந்திரநாத் தாகூர் இலக்கிய பரிசை வென்றவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரிதா பால்குமார். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ். தேசிய தொழில்துறை தாழ்வார மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் எத்தனை தாழ்வாரங்கள் உருவாக்கப்படுகின்றன? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 11. ஸோ அதாவது நேஷனல் இண்டஸ்ட்ரியல் காரிடார் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியாலையும் சேர்த்து 11 இருக்கு அதுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 11 வழித்தடம். நெக்ஸ்ட் நியூஸ். வர்த்தக அமைச்சகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட ராம்ப் திட்டத்தின் விரிவாக்கம் என்ன? ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைசிங் அண்ட் அக்சலரேட்டிங் MSME பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது தான் இதோட ரைஸோட எக்ஸ்பான்ஷன். நெக்ஸ்ட் நியூஸ். எந்த ஆண்டுக்குள் அணுமின் திறனை 7480 மெகாவாட்டிலிருந்து 22480 மெகாவாட்டாக உயர்த்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2031 32. நெக்ஸ்ட் நியூஸ். நம்தபா தேசிய பூங்கா மற்றும் புலிகள் காப்பகம் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேசம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இங்கே தான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டைகர் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் நியூஸ். ஒரு வருடத்தில் 100 பில்லியன் பயணிகளை ஏற்றிச் செல்லும் முதல் இந்திய விமான நிறுவனம் எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோ. நெக்ஸ்ட் நியூஸ். பூமி ராசி போர்ட்டல் என்பது எந்த அமைச்சகத்தின் முயற்சியாகும்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம். நெக்ஸ்ட் நியூஸ். சமீபத்தில் விஞ்ஞானிகள் ஹைட்ரஜன் சயனைடு உயிர்கள் உருவாவதற்கு ஒரு முக்கிய மூலக்கூறை என்செடலிஸ் அடையாளம் கண்டுள்ளனர். இது எந்த கிரகத்தின் நிலவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சனி. நெக்ஸ்ட் நியூஸ். இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின்
தலைவராக சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் சிங். ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ இவர் வந்து இந்த பிரிஜ்பூஷன் சிங்கோட ஆதரவாளர் அப்படின்றது தான் வந்து அந்த மல்யுத்த வீரர்கள் எல்லாமே வந்து குற்றம் சாட்டினாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், அர்ஜுனா விருது 2023 பெற உள்ள இந்திய கிரிக்கெட் வீரர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா முகமது ஷமி. ஸோ இன்னொருத்தரும் வந்து பெறுறாங்க, ஆனால் அவங்க கிரிக்கெட் சேர்ந்தவங்க இல்லை. இன்னொருத்தவங்க யாருன்னா வைஷாலி ரமேஷ் பாபு அவங்க தான். ஸோ பிரக்யானந்தாவோட சிஸ்டர் தான். ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனா அவார்டு வந்து வின் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், தமிழ்நாடு அன்லிமிடெட் ஒரு நாள் உச்சி மாநாடு பின்வருவனவற்றில் எதனுடன் இணைந்து தி ஹிந்து நிறுவனத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் தமிழ்நாடு. ஸோ கைடன்ஸ் தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்கனைசேஷன். ஸோ தமிழ்நாடு வந்து எந்த ஒரு எம்ஓஏ சைன் பண்ணுறதா இருந்தாலும் ஸோ கைடன்ஸ் தமிழ்நாடு கூட தான் வந்து சேர்ந்து பண்ணுவாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.